அரிதாரத்தை பூசிக்கொள்ள ஆசை. அரிதாரம் நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கலந்து கிடக்கிற தமிழ் பாரம்பரிய கலையான இந்த நாடக கலையை எதிர்கால தலைமுறைக்கு பதிவு பண்ணணுன்ற நோக்கத்தோட எங்களுடைய சுய செலவுல அரிதாரம் யூடியூப் சேனலை நடத்திட்டு வரோம். இந்த நாடக பதிவுகளை நாங்க தொடர்ந்து செய்யணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த QR கோடை பயன்படுத்தி உங்களால் இயன்ற உதவியை செய்து எங்களுடைய இந்த பணிக்கு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். உன்னை பார்க்க வேண்டும் என்று என் மனமாகப்பட்டது துடிக்கிறதடா. கழகத்துக்கு சென்ற மகன் எப்பொழுது வருவான் என்று வழிமேல் விழிவழ்த்து காத்து கொண்டிருக்கிறடா என் கண்ணு. என்ன உனக்காக இந்த தாய் காத்து கொண்டிருக்கின்றனடா. ஒவ்வொரு குழந்தைகளை வீதியில் அடைகின்ற பொழுது நான் பெற்றெடுத்த பிள்ளை தான் அழுகிறார் என்று என் மனம் துடிக்கிறதடா. ஒவ்வொரு பிள்ளையும் அம்மா என்று அழைக்கின்ற பொழுது என்னுடைய மகன் தான் என்னுடைய அம்மா என்று அழைக்காது என்று என் மனமாகப்பட்டது ஏங்கிக் கொண்டிருக்கிறதடா. ஐயோ அது போடுதோ வந்திடலாம் பொழுதும் வந்திடலாச்சுரே அத்தி பொழுதும் வந்திடலாச்சுரே அண்ணன் கேட்டோ நேரமாச்சுரே கானகத்திற்கு சென்று தர்பை கொண்டு வருவாய் என்று என் மகன் வருவான் என்று காத்து கொண்டிருக்கிறனடா. வெகு நேரம் ஆக்கிறதா என் கண்ணு. அம்மா நான் பசியோடு செல்கிறேன் என்று என் மகன் உரைத்தானே. நான் பெற்றெடுத்த பிள்ளை பசி தாங்க மாட்டானு. மகனே என் செல்வமே எப்பொழுது வருவாடா? அத்ராத்தி பிள்ளை வருகிறார்களே. தடை கொண்டு தொடர்வதை போல் உங்கள் பின்னால் பிறந்திட்ட மகன் தான் எங்கே? விதிகிதிலே காணே உரைத்திடம் எந்தனை பாடியில் வயிறுனக்கு பதறிய பதைக்குதையா. ஐயா பச்சை வைத்து காத்து வந்தேன்
மகனை அழைத்து சென்றீர்களே, என் மகன் எங்கே? கால்கள் வலிக்கிறது என்று எங்கேயாவது அமர்ந்து கொண்டிருக்கின்றானா? என் மகனை காண வேண்டும் என்று துடிக்கின்றேனே, எங்க இருக்கிறா? அம்மா கலங்க வேண்டாம், கண்ணீர் சிந்த வேண்டாம், நீங்க அழ வேண்டாம் அம்மா. நீங்க லாபம் என்ன அம்மா, நீ என் சொல்லே கேளா. பொழுதினி சாயம் உன்னே வழுவது சமது சீராய் வமர்த்திட தற்பை கொய்யே பழுதுள்ள பாம்பு தீண்டி பாரணம் அழிந்தானம்மா. கானகத்திற்கு சென்று தர்பை கொள்கின்ற நேரத்தில் பாம்பு உன்னை தீண்டு விட்டதாடா மகனே. உடலை விட்டு உயிர் பிரிய போக நீ என்ன நினைத்தாயோ? நீ எப்படி அழுதாயோ? அம்மா பெற்றவயிர் பற்றி எரியுதடா என் கண்ணு. இதற்காக நான் உன்னை கானகத்திற்கு அனுப்பி வைத்தேன் என் ராஜா, என் செல்வ மகனே. ஒவ்வொரு பெண்ணா பிரதமர்கள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கின்ற பொழுது 2 திங்களாக அங்கமெல்லாம் வந்து இறைவா எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் பிறக்க வேண்டும் என்று அவ பிரசவ வேதனையில் வேண்டாத தேவைகளை இல்லையாடா. ஐயோ, நான் என்ன செய்வேன் மகனே? வருவாய் என்று நான் கைதனி அடிகினி வருவாய் என்று என் கைதனி கூட ஏந்தி வழியை நோக்கி இந்த அருபாவி காத்தேனடா மகனே. ஆ எனது உள்ளோ பாலாடே பாம்பு தீண்டு நீ நஞ்சினாய் மாண்டாய் என்று இரவும் கேட்டேனடா.
அம்மா எங்க இருக்கிறா? உன்னுடைய மகளை பார்க்க வேண்டும் என்றால் அடுத்த காட்டில் பெரிய ஆலமர பக்கத்தில் காரமல்ல புதர் இருக்கு. அம்மா ஆவாரி இலையில உன்னுடைய மகன் மேல மூடி வைத்திருக்கிறோம். பையேற ஆவாரி இலை உடைச்சு போட்டு இருக்கும். அது பின்தொடர்ந்தே போனீங்கன்னா உன்னுடைய மகனை நீங்க பார்க்கலாம். ஆகட்டும் ஐயா. சென்று வருகிறேன். ஐயா, மகனே, நான் பெற்ற செல்வமே, என் கண்மணியே, என் குல குழந்தை, என் லோகிதாசாடா, நான் பெற்றெடுத்த செல்வமே. என்னடா பாவத்தை செய்தவனை பெற்ற வயிறு பற்றி எறியதாளா என் கண்ணு? இதற்காக வாடா இந்த பாவி நான் உன்னை கானகத்திற்கு அனுப்பி வைத்து, இந்த பாவி நான் இதற்காக வாடா அனுப்பி வைத்த என்றாஜா. ஆயிரம் சொந்த பந்தங்கள் இருந்தாலும் தொப்புள் கொடி உறவுதான் பெரியது என்று உரைப்பவனான நான் பெற்ற மகனே, உன்னை நான் எப்பொழுதோட காண போகிறேன்? இந்த பாவிக்கு எதற்காக நான் நிலையை கொடுக்க வேண்டும் என் செல்வ மகனே? மகனே, நான் பெற்ற செல்வமே, இந்த பாவியை விட்டுட்டு எங்கடா போயிருக்க? அப்பா மாண்டாயோ ஓ மாடனே, எப்போ காண்பினா எந்த சீலனே? அப்பா மாட்டாயோ ஓ பாலனே, எப்போ காண்பினா இந்த சீலனே? அப்பா 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 அப்பப்பா 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 அப்பா 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 மாண்டாயோ ஓ பாலனே, எப்போ காண்பினா இந்த சீலனே? தப்பியே உன்னல் சலதினிலே பாலனே, எப்போ காண்பினா இந்த சீலனே? எங்கமே பதறதடா என் கண்ணு. நான் பெற்ற மகனே, என் செல்வமே, உடலை விட்டு உயிர் பிரியும் போது என்னவென்று நினைத்தாயோ? எப்படி கலங்கினாய் அம்மா? என்னை பெற்றவளே, உன்னை விட்டு பிரிய போகிறேனம்மா என்று கதறி கலங்கி அழுதாயடா. மகனே, வருகின்றேனடா மகனே. நம்மை அடிமை கொண்ட ஐயரிடத்தில் உழைத்து விட்டு உனக்கு செய்ய வேண்டிய ஈமச்சடங்கள் அத்தனையும் செய்ய வேண்டுமாடா. வருகிறேனடா என் கண்ணு.